عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று வல்லவராம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாம் நம் குடும்பத்தவர்கள் உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்றைக்கும் என்று நடக்கட்டும். ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தஆலா தஆலா மார்க்கம் சம்பந்தமான அல்லாஹ்வினுடைய தீன் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கேட்பதற்கும் அதை செயலாற்றுவதற்கும் உண்டான நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஏனென்றால் மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் கிடைக்கப் பெறாமல், மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அதை காது கொடுத்து செவிதாழ்த்து கேட்காமல் பல்வேறு மனிதர்கள் இருந்தாலும், நமக்கு மார்க்கத்தை பற்றியான விளக்கத்தை காதுகளில் கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்து இருக்கின்றான் என்றால் அதற்கு கோடான கோடி நன்றிகளையும் சுகங்களையும் அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வினால் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட 12 மாதங்களிலே மிக சிறப்பான பல்வேறு மாதங்கள், அதிலே ஒரு மாதமான ரபீஉல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அவதியிலே அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு மாதம் நம்மை வந்து அடைய இருக்கின்றது. ரபீஉல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே தமிழகத்தில் மாத்திரமல்ல, கடல் கடந்த நாடுகளிலேயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றியுண்டான பல்வேறு அவர்களுடைய சிறப்பு தன்மைகளை பயான் பேசுவதற்கும், அவர்களுடைய அழகிய வரலாறுகளை புகழ்பாக்களின் வழியாக, அரபி கவிதைகளின் வழியாக, மௌலிது ஷரீஃப்களை பள்ளிவாசல்களில் ஓதுவதும் வீடுகளில் ஓதுவதும் இது போன்ற நிகழ்வுகள் அருமை சஹாபா பெருமக்களுடைய காலங்களிலிருந்து ஒன்று தொட்டு இன்று வரைக்கும் அந்த நடைமுறை முஸ்லிம்களிடத்தில் இருந்து வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி மாத்திரம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஏன் நபியை பற்றி ஒரு மாதம் மட்டும் பேசுகின்றீர்கள் என்று சிலர் கேட்கிறார்கள். நபி என்பவர்கள் எல்லா மாதங்களிலேயும் பேசப்படுபவர்கள் தானே, இந்த ஒரு மாதம் மட்டும் நபியை பற்றி ஏன் பேசுகின்றீர்கள் என்று ஒரு தவறான ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற பதில் இதுதான்: நாம் காலம் முழுவதும் நபியை பற்றி தான் பேசுகின்றோம். எல்லா பயான்களிலேயும் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றுதான் எல்லா பயான்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லித் தந்த விஷயங்களை தான் காலம் முழுவதும் பேசுகின்றோம். ஆனால் இந்த ஒரு மாதத்திற்கு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், எல்லா மாதங்களும் நபி சொன்ன விஷயங்களை பேசுகின்றோம். இந்த ஒரு மாதத்திலே நபியை பற்றி பேசுகின்றோம், நபியினுடைய மாண்புகளை பற்றி பேசுகின்றோம், நபியினுடைய புகழ்களை பற்றி பேசுகின்றோம், அவர்களுடைய அந்தஸ்து கண்ணியத்தை பற்றி மக்களுடைய மனங்களிலே பேசுகின்றோம். அது மற்ற 11 மாதங்கள் நபி இப்படி சொன்னார் என்று சொன்னால் அதை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய கண்ணியம் அந்தஸ்து மக்களுடைய மனதிலே நிரப்பப்பட வேண்டும். அதற்காக நபியை
நபியினுடைய தனிச்சிறப்புகள் என்ன, நபியினுடைய மேன்மை என்ன என்பதை பற்றி நாம் நிறைய பேசுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை கடைபிடிப்பதற்குண்டான நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலக வரலாற்றிலே எந்த ஒரு தலைவராலும் எந்த ஒரு மனிதரும் இது போன்ற ஒரு தலைவரை பார்த்துவிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவராக, இனிமேல் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதற்கு முன்னும் வாழவில்லை, கியாமத்துடைய நாள் வரைக்கும் இது போன்ற ஒரு தலைவரை இந்த உலகம் காணாது என்று உலக தலைவர்களே அங்கீகாரம் வழங்குகின்ற, எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்குகின்றார்கள் என்றால் அந்த வார்த்தை மிகையல்ல. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது ஒரு மாபெரும் வரலாறு, ஆச்சரியத்துக்குரிய வரலாறு. ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு தலைவரை பற்றி, அவர் எப்படி நடந்தார், எப்படி சிரித்தார், எப்படி அழுதார், அவருடைய தலைமுடியிலே எத்தனை வெள்ளை முடிகள் இருந்தது என்பது முதற்கொண்டு அவர் எப்படி உறங்கினார், எப்படி செருப்பணிந்தார், எப்படி எச்சில் துப்பினார் என்பது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி உண்டான அந்த அசைவுகள் அத்துணையும் அணுவாக ஒவ்வொன்றாக சஹாபா பெருமக்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இன்றைக்கு பதிவு செய்து 1400 ஆண்டுகள் கழித்து நம்மிடத்தில் பெருமானாருடைய வரலாறு வந்திருக்கின்றது என்றால் இது போன்ற ஒரு தலைவரை உலகம் காணாது. இன்றைக்கு எத்தனையோ சமூக வலைதளங்களும் பல்வேறு விதமான செய்தி பரிணாமங்களும் இருக்குகின்ற இந்த காலகட்டத்திலும் கூட ஒரு தலைவரை பற்றி உண்டான சரியான பார்வையும் சரியான வரலாற்று பதிவுகளும் நம் இடத்தில் இல்லை. இவ்வளவு மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்துவிட்ட காலத்திலேயும் ஒரு தலைவரை பற்றி உண்டான செய்திகளை சேகரிப்பதிலே இந்த உலகம் தோல்வியை தான் கண்டிருக்கின்றது. பல்வேறு தலைவர்களுடைய மரணங்கள் இன்னமும் மர்மங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு தலைவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் என்ன என்பது அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயும் சரி, மறைந்துவிட்ட காலத்திலேயும் சரி, அவர்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மக்களின் பார்வைக்கு வராத வரலாறாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்குகின்ற வரை செய்கின்ற எல்லா நடைமுறைகளையும் பதியப்பட்டது. சஹாபா பெருமக்கள் பதிந்து வைத்தார்கள். அவர்கள் தங்களுடைய பின்னால் வாழுகின்ற வரலாற்று சமூகத்திற்கு பாடமாக அதை ஆக்கி தந்தார்கள். காலையில் கண் விழித்து என்ன செய்வார்கள் என்பதிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை அவர்கள் சபைகளில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய அரசியல் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆன்மீகம் எப்படி இருந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் தங்களுக்கென்று சுய சரிதையை அவர்கள் எழுதவில்லை, தன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை அவர்கள் எழுதவில்லை. ஆனால் அவர்களுடைய சுய சரிதை இன்றைக்கு பாதுகாக்கப்படுகின்றது. உலகத்திலே இது போன்ற ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற முக அடையாளம் நமக்கு தெரியாது. அவர்களை பற்றியுண்டான ஓவியங்களோ சித்திர வரைபடங்களோ போட்டோக்களோ எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு. ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் பாதுகாக்கப்படுகின்றது. அவர்களுக்கு உண்டான இந்த உலகத்தில் எந்த ஒரு உருவ மதிப்பீடுகளும் செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரழகை கொண்ட நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலக தலைவர்களிலே சிறந்து விளங்குகின்றார்கள் என்றுதான் நாம் கூற முடியும். அன்பானவர்களே, உலகத்தினுடைய அதிநவீன கேமராக்கள் இன்றைக்கு மிக நுண்ணிய புகைப்படங்களை எடுக்கின்றதே, அதையும் விட மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபா பெருமக்கள் அனுபவமாக அவர்களை பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையை அவர்களின் மீது கொண்ட நேசத்தினால் அனைத்தையும் பதிவு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேரில் பார்க்காத நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நமக்கு புத்தகங்களாக, நமக்கு அவர்களுடைய நடைமுறைகளை சஹாபா பெருமக்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கடமை அதை எடுத்து நடப்பதில் தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லை என்று சொல்லுகின்றோம், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று கூறுகின்றோம். ஆனால் அதை எடுத்து நடப்பதிலே நம்ம எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கை வரை
வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களுடைய சுன்னத்தான பல்வேறு நடைமுறைகள் இன்றைக்கு புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது, பயான்களின் வழியாக பேசப்படுகின்றது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று எத்தனை பேர் நம்மை நினைத்திருக்கின்றோம், எத்தனை பேர் நம்மை அதில் செயல்பாடாக செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை, எந்த தலைவரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, என்னை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு பல்வேறு விதமான தலைவர்கள் போதனைகள் வழங்குவார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் போதனைகள் வழங்குகின்ற பொழுது எனக்கு முன்னால் இருந்த அவர்களுக்கு முன்னால் இருந்த தலைவரை காட்டி இவரை போன்று நீங்கள் வாழுங்கள், ஒரு மிகப்பெரிய மனிதர் வாழ்ந்து சென்றார் அவரை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று கூறுவார்களே தவிர என்னை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற தைரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வு அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையாக எல்லா மக்களும், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல எல்லா சமய மக்களும் பின்பற்றி நடக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக, மன நிறைவு தருகின்ற வாழ்க்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை நாம் அறிகின்றோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் மாத்திரமல்ல, அவர்களுடைய உடல் அமைப்புக்கென்றே தனி கலை உருவானது. அரவணருக்கு அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியே சஹாபா பெருமக்கள் நீண்ட விளக்கங்களை நமக்கு ஹதீஸ்களிலே தெரிவித்து தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயரமாகவும் இருக்க மாட்டார்கள், நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொன்னிறம் கொண்டவர்களாக, கண்களுக்கு பார்ப்பதற்கு கூசுகின்ற வெள்ளையும் அல்ல கருப்பும் அல்ல பொன்னிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய உடல் விரிந்த உடலாக, நெஞ்சு பகுதி விரிந்த உடலாக, நல்ல தேகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தலைமுடி காதின் சோலை வரைக்கும் இருந்தது. அவர்களுடைய இமைமுடி நீண்ட இமைமுடியாக இருந்தது. அவர்களுடைய உடல்களிலே ரோமங்கள் இருக்கவில்லை. அவர்களுடைய நெஞ்சு புறத்திலிருந்து அவர்களுடைய தொப்பல் கொடி வரைக்கும் ஒரு நீண்ட முடி இருந்தது. இவைகள் எல்லாம் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி, அவர்களுடைய உடல் அமைப்புகளை மாத்திரம் பற்றி செய்தி சொன்ன இது போன்ற விஷயங்கள். அதே போன்று புகாரி ஷரீஃபில் இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ், சஹாபா பெருமக்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அவர்களுடைய தலையிலே 20 விட மிக குறைவானதால் வெள்ளை முடி இருந்தது என்று சொல்லுகிறார். வெள்ளை முடிகள் 20 தாண்டவில்லை என்பதாக சஹாபா பெருமக்கள் நமக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது பின்னால் கூப்பிட்டால் முகத்தை மாத்திரம் திருப்ப மாட்டார்கள், தங்களுடைய உடலோடு சேர்த்து திருப்பி அவர்களுக்கு பதில் சொல்லுவார். இப்படி நபியினுடைய அந்த அசைவுகள், செருப்பணிந்தால் வலது காலின் முதலில் அணிவார்கள், இடது காலின் அடுத்ததாக அணிவார்கள். எச்சிலை துப்பினால் இடது பக்கமாக யாருக்கும் இடையூறாகாத வண்ணம் துப்புவார்கள். எச்சியை துப்பிவிட்டு அதற்கு மேல் மண்ணை போடுவார்கள் யாரும், அதனால் இடையூறாக கூடாது என்பதற்காக. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உடல் அமைப்புகளும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால், இது போன்ற ஒரு தலைவரை இந்த உலகம் இன்னமும் காணவில்லை, இனியும் காணாது என்பதுதான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்புகள் இப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன? இன்றைக்கு நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்குள் நாம் இருக்குகின்றோம். ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமான ஒரு அடியானினுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை என்னுடைய செயல்பாடுகள், நான் செய்கின்ற சாதாரண விஷயங்கள் கூட, இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் கூட, அது நபி எப்படி செய்தார்களோ அப்படி இருக்க வேண்டும் என்று எவர் ஆசைப்படுகின்றாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியை காட்டி தந்தார்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுபவர் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உயரிய வாழ்க்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை எழுந்தவுடனே முதலில் செய்கின்ற வேலை 2 கைகளையும் கழுவுவார்.
காலை எழுந்த உடனே 2 கைகளை கழுவி தங்களுடைய பற்களை சுத்தம் செய்வார்கள். நல்ல முறையிலே உடல் சுத்தத்தை செய்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். என்னை மீண்டு எழுப்பியதற்காக, தூக்கத்திலிருந்து மீண்டு எழுப்பியதற்காக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, என்னை சிறு மௌத்துக்கு பின்னால் மீண்டும் எழுப்ப வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற துஆவை ஓதித்தான் எழுவார்கள். அது மாத்திரமல்ல, காலை எழுந்ததும் வீட்டுக்கு வெளியில் வந்து வானத்தை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே தன்னுடைய அத்தாட்சிகளாக எந்தெந்த வசனங்களை எல்லாம் கூறியிருக்கின்றாரோ அப்படிப்பட்ட அத்தாட்சிக்குரிய வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இப்படி காலை எழுந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்ற பல்வேறு தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. காலையில் ஓத வேண்டிய துஆக்களை ஓதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழக்கமான துஆக்களை, சூறாக்களை வைத்திருந்தார்கள். காலை எழுந்தவுடன் பாதுகாப்பிற்குரிய நிறைய துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கின்றார். இந்த உலகத்தில் யாரை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரோ முழு பாதுகாப்பை தன் பொறுப்பினை எடுத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட நபி துஆக்களின் மூலமாக பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்றால் நாம் என்ன துஆக்களை காலையில் எழுந்தவுடன் ஓதுகின்றோம்? ஒரு அல்ஹம்து சூரா, ஒரு சூரத்துல் யாசீனை ஓதுவதற்காக நாம் நேரம் கொடுக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த துஆக்களை ஓதவில்லை. பல்வேறு மனிதர்கள் இன்றைக்கு சிக்கலுக்கு உள்ளாகின்ற, பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற பல்வேறு விஷயங்கள், விபத்துக்கள், நோய்கள், அதே போன்று மன சங்கடங்கள், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களின் மூலம் பாதுகாப்பை நீங்கள் தேடுங்கள் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். நாம் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவைகளை கடைபிடிக்காமல் இந்த உலக ரீதியான காரணங்களையும் தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்டார்கள் என்றால் வலது கையிலே உண்பார்கள், தன்னுடைய கைகளை கழுவிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும், மேஜையில் அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது. மேஜையில் அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதில்லை, கீழே விரிப்பை அமர்ந்துதான் சாப்பிட்டு இருக்கின்றார்கள். அதே போன்று உணவை ஊத மாட்டார்கள், மிக சூடான உணவை சாப்பிட மாட்டார்கள், உணவை நுகர்ந்து பார்க்க மாட்டார்கள். உணவிலே ஏதாவது குறைகள் இருந்தால், உப்பு அதிகமாக இருந்தால், இன்றைக்கு நாம் சட்டை போடுவது மாதிரி வீட்டில் சட்டை போட மாட்டோம். உப்பு அதிகமாக இருந்தால் பொருந்திக் கொள்வார்கள், பிடித்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு எடுத்து விடுவார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தார்களுடைய உணவு விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். சாப்பிடுகின்ற பொழுது 3 விரல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். இந்த கட்டை விரலிலேயும் அதை தொடர்ந்து இருக்கின்ற 2 விரல்களிலேயும் கொஞ்சம் ரொட்டி கடினமாக இருந்தால் 4வது ஒரு விரலை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். அதே போன்று இன்றைக்கு நம்ம நிறைய நபர்கள் ஒரு அருவருப்பாக கருதுகின்ற விரல் சூப்புவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடித்தவுடன் கட்டை வடித்து விரல் சூப்புவதை எதை நாம் இன்றைக்கு அருவருப்பாக கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கீழே நம்முடைய படுக்கையில் விழுந்து விட்டால் அதை எடுத்து கழுவி சாப்பிடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மண்ணிலே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக சாப்பிடுவதற்கு முன்பாகவே சுப்ராவை எடுத்துக் கொள்வார்கள். யாருடைய வீட்டிலே சுப்ரா வைக்கப்படவில்லையோ ஒரு தகவல் இப்படி இருக்கின்றது, அந்த வீட்டில் வறுமை ஏற்படலாம். சுப்ரா இல்லாமல் சாப்பிடுகின்ற வீட்டில் வறுமை ஏற்படலாம். எனவே நபியினுடைய சுன்னத்து ஒரு இடத்தில் போகின்றது என்றால் அங்கே ஏதாவது ஒரு துச்சகனம் உள்ளே நுழைந்து கொள்ளுகின்றது, ஏதாவது ஒரு தீங்கு நம்மை வந்து அண்டுகின்றது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவினுடைய முறைகள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்வா போன்ற இனிப்பு பதார்த்தங்களை விரும்பி சாப்பிட்டார்கள், தேனை விரும்பி சாப்பிட்டார்கள், காய்கறிகளிலே சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள், வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி போன்றவற்றை விரும்பி சாப்பிட்டு இருக்கின்றார்கள். ஆட்டினுடைய முன் சப்பையை விரும்பி சாப்பிட்டார்கள். இவைகளெல்லாம் சஹாபா பெருமக்கள் நபிகளாருடைய உணவுகள் குறித்து பதிவு செய்து வைத்திருக்கின்ற வரலாறுகள். இப்படி பல்வேறு தகவல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சையாக வெங்காயமும் பூண்டையும் சாப்பிட்டதில்லை. பச்சை வெங்காயம் பூண்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதில்லை.
அதை சமைத்துத்தான் சாப்பிடுவார்கள். இப்படி நிறைய தகவல்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கின்ற ஒழுக்கங்கள் என்றே தனி நூல் இருக்கிறது. தண்ணீர் குடிக்கின்ற ஒழுக்கம், தண்ணீரை பார்த்து அதை அமர்ந்து மிடர் மிடராக மூச்சு விடாமல், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிக்கின்ற ஒழுக்கங்கள். அவர்களுடைய ஆடையை பற்றி நாம் பார்க்கின்றோம். மிக நீளமான, இன்றைக்கு அபாய் என்று சொல்லப்படக்கூடிய மிக நீளமான ஆடையை விரும்பி இருக்கின்றார்கள். அதே போன்று மேலாடை கீழாடை என்று இரண்டு ஆடையும் உடுத்தி இருக்கின்றார்கள். ஒரே ஆடையாக உடுத்தி இருக்கின்றார்கள். மேலாடை கீழாடை என்பதாக ஒரு போர்வை மாதிரி போட்டு கீழே வேட்டி மாதிரி கட்டி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஜாமா அணிந்ததில்லை. தன்னுடைய வாழ்க்கையை பேண்ட் போட்டு பைஜாமா அணிந்ததில்லை. ஆனால் சஹாபாக்கள் அதை அணிகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆமோதித்து இருக்கின்றார்கள், வரவேற்று இருக்கின்றார்கள். பைஜாமா கூடாது என்பதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அணிந்ததில்லை. சஹாபாக்கள் அதை அணிந்த போது அதை ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அதே போல ஆடைகளை கெண்டைக்காலுக்கு மேலே வரையும் தான் உடுத்துவார்கள். இன்றைக்கு சில பேர் ரோடையே கூட்டி போற மாதிரி பேண்ட் போவாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். இதுவும் இந்த சுன்னத் எப்படி என்று சொன்னால் நரகத்திற்கு கொண்டு போகின்ற அளவுக்கு இந்த சுன்னத்தை விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகவாதி என்ற எச்சரிக்கையை, யார் கரண்டைக்காலுக்கு கீழே ஆடை போகின்றதோ அவர் நரகவாதி என்ற எச்சரிக்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம், வெள்ளி மோதிரம் அணிந்திருக்கின்றார்கள். அதிலே வலது கையில் சில நேரம் இடது கையில் அணிந்திருக்கின்றார்கள். சுண்டு விரலிலே மோதிரங்களை போட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மோதிரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருந்தது. சில தபால்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த மோதிரத்தை மூலமாக முத்திரை வைப்பார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. சில நேரங்களில் கல் வைத்த மோதிரம் போட்டால் கல் வெளியே தெரியாத அண்ணம் உள்பகுதியிலே கல் இருக்கின்ற அளவிற்கு மறைத்து அந்த கல்லை வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று மரத்தம் தேவைக்காக செல்லுகின்ற பொழுது தன்னுடைய மோதிரங்களை கழுத்தி வைத்து விட்டு செல்வார்கள். இது மோதிரம் பற்றியுண்டான பெருமானாருடைய தகவல்களில் சில தகவல்கள் மாத்திரமே. இப்படி செருப்பு அணிந்தால் எப்படி? வலது புறத்தில் அணிந்து இடது காலை இரண்டாவதாக அணிவார்கள். கலட்டுகின்ற பொழுது இடது காலை முதலில் கலட்டி வலது காலை அடுத்ததாக கலட்டுவார்கள். தோளிலான செருப்பை அணிந்து இருந்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய ஒவ்வொரு அணு அசைவுகளை நாம் கேட்பது மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற பொழுது நபி இதை எப்படி செஞ்சாங்க, நம்ம ஒரு துணி எறிந்தா நபி எப்படி போட்டாங்க, முதல் வலது கை, இரண்டாவதாக இடது கை, நடக்குகின்ற பொழுது நபி எப்படி நடந்தாங்க, உறங்குகின்ற நேரத்திலே வலது கையை கன்னத்தில் வைத்து வலதுபுறமாக படுப்பது சுன்னத்தான நடைமுறையாக ஆக்கி கொடுத்தார்கள். உறங்குகின்ற நேரத்திலே 7 பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைமாட்டில் உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வைத்திருந்தார்கள். வெளியூர் பயணம் போனாலும் அந்த 7 பொருட்கள் நபியினுடைய தலைமாட்டில் இருப்பதை போன்று நபி வைத்திருந்தார்கள். அந்த 7 பொருட்கள் எண்ணெய் பாட்டில் வைத்திருந்தார்கள். இரவு உறங்கும் போது கொஞ்சம் எண்ணெய், காலையில் எழுந்தவுடன் கொஞ்சம் எண்ணெய் தேய்ப்பார்கள். சீப்பு வைத்திருந்தார்கள், கண்ணாடி வைத்திருந்தார்கள். அதே போன்று சுர்மா கூடு, இரவு உறங்குகின்ற பொழுது சுர்மா அணிவார்கள். கத்தரிக்கோள் ஒன்று அணிந்து வைத்திருந்தார்கள். பல் துவக்குவதற்கான குச்சியை வைத்திருந்தார்கள். உடலில் ஏதாவது சொல்வதற்காக ஒரு பெரிய குச்சி வைத்திருந்தார்கள். இந்த 7 பொருட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் தன்னுடைய தலைமாட்டில் வைத்துதான் படுப்பார்கள். அதே போன்று இரவு உறங்குகின்ற நேரத்தில் சூறாக்களை எல்லாம் ஓதி, குல் அஊது பிரப்பின் நாஸ், ஃபலக், அந்த சூறாக்களை ஓதி உடல் முழுவதும் தடவிக் கொள்வார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அது நாம் பேசி முடிக்க முடியாத அளவிற்கு மிக நீண்ட வரலாறாக இருக்கின்றது. எனவே நாம் நம்முடைய நோக்கத்தில் கொண்டு வருவது என்னவென்றால், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லித் தருவான், இந்த உலகத்திலே நாம் 2 விஷயங்கள், இந்த உலகத்திலே 2 விஷயங்களுக்காக மனிதன் பாடுபடுகின்றான். மௌத்துக்கு பின்னால் அந்த 2 விஷயம் கண்டிப்பா தேவை. அல்லாஹ்வினுடைய இறை பொருத்தம் வேண்டும். அதே போன்று நம்முடைய இந்த உலகத்தில் செய்ய பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும். இந்த 2ஐயும் யார் பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைந்துள்ளார்கள். அல்லாஹ்வினுடைய இறை பொருத்தம், அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லித் தருகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்புபுகுமுல்லாஹ். நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுகின்றீர்களா, அல்லாஹ்வும் உங்களை பிரியப்படுகின்றான் என்று சொல்லலாம். நீங்க அல்லாஹ்வை பிரியப்படுறீங்களா, அல்லாஹ் உங்களை பிரியப்படுறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு குர்ஆன்ல. நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுறீங்களா,
பின்பற்றுங்க, அப்ப அல்லாஹ் உங்களை பின்பற்றுவோம், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவதாக இருந்தால் நீங்கள் நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள். அந்த வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த அல்லாஹ்வினுடைய பிரியம் இறை பொருத்தம் மாத்திரமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு மக்ஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னிப்பையும் தருகின்றான். நபியினுடைய சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றுவதனால் நாம் இந்த உலகத்தில் எதற்காக பாடுபடுகின்றோமோ, எதற்காக தொழுகின்றோமோ, நோன்பு வைக்கின்றோமோ, அப்படிப்பட்ட இரண்டு விஷயங்களை அல்லாஹ் நபியை பின்பற்றுவதன் காரணமாக நமக்கு தருகின்றான். இந்த இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது அன்பானவர்களே. அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கடைபிடிப்பது என்பது, செய்வது என்பது சுலபமானதுதான். ஆனால் அதை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்வது என்பதுதான் மிக கடினமானது. தாடி வைக்கிறோம், தாடி வைக்கிறது சுன்னத்து. ஆனா நம்ம நண்பர்கள் ஏதாச்சும் கேலி செய்வாங்களே அப்படிங்கறதுக்காக நம்ம தாடி எடுத்தோம். நமக்கு நண்பர்கள் முக்கியமா, அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு முக்கியமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் யாருமே பரிபூர்ண முஃமினாக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களை விட என்னை யார் நேசிக்கின்றார்களோ அதுவரைக்கும் நீங்கள் பரிபூர்ண முஃமினாக ஆக முடியாது. நம்ம மனைவி தாடி வச்சா திட்டுவாங்க, தாடி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு மனைவியை விட ரசூலுல்லாஹ் தான் முக்கியம். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் என்று நபி சொல்றாங்க. உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமா? என்னுடைய நண்பர்கள் கேவலமாக பார்ப்பார்கள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை கேவலப்படுத்துவார்கள். இன்றைக்கு நிறைய நபர்கள் தொப்பி போடுவதில்லை, தாடி வைப்பதில்லை, ஹராமான பல விஷயங்களை எப்படி செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதை ஒரு நாகரிகமாக பழகி போய்விட்டார்கள். சில நண்பர்களோடு, சில உறவினர்களோடு சேர்ந்து அதை ஒரு நாகரிகமாக பழகிவிட்டார்கள். இன்றைக்கு உணவு முறைகளிலே பஃபே சிஸ்டம் என்று ஒன்று வந்து இருக்கின்றது. நின்று கொண்டே பிச்சை எடுத்து சாப்பிடுவது என்று. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வழிமுறை. எனவே அதை முஸ்லிம்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடைமுறைகளை பின்பற்றினார்களோ அந்த நடைமுறைகளை நாமும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உடல் சூழ்நிலைகள் சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கும். நம்முடைய உடல் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள், குடும்பங்கள், நம்முடைய வேலையில் இருக்கின்ற அந்த நம்முடைய முதலாளி, இப்படி பல விஷயங்கள் நமக்கு சுன்னத்தை பின்பற்றாமல் தடைகள் போட்டுக் கொண்டே இருக்கும். இதையெல்லாம் மீறி யார் அந்த சுன்னத்துகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வினுடைய இறை பொருத்தமும், அல்லாஹ்விடமிருந்து மக்ஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இது போன்ற பல்வேறு விதமான நடைமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற செயல்களுக்கு மாற்றமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சுன்னத்துகளில் இரண்டு விதங்கள் இருக்கின்றது. ஒரு சில சுன்னத்துகளை செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாவிட்டால் அது பாவமாக ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறமாக படுக்க சொன்னார்கள். ஒருவர் படுக்க முடியல, கொஞ்சம் இடதுபுறமா படுத்துட்டாருன்னா அது பாவமா ஆகாது. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கின்ற சுன்னத்திலே அதை செய்தால் நன்மை, ஆனால் அதை அந்த சுன்னத்துக்கு மாற்றம் செய்தால் பாவம் கிடைக்கும். நாம் சொன்னதை போல கரந்தைக்கு கீழே ஆடை உடுத்துவது, அது சுன்னத்துக்கு மாற்றம், பாவம் கிடைக்கின்ற மாற்றம். முன்னால் சொன்னது தூக்கத்திலே மாற்றி படுப்பது என்பது அதற்கு பாவம் கிடைக்காது. ஆனால் கரண்டை காலுக்கு கீழே ஆடை உடுத்தினால் அந்த சுன்னத்தை விட்டதற்காக அவர் நரகம் செல்வார். அதே போன்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. தாடி வைப்பது என்பது சுன்னத்து, அதை வைக்காவிட்டால் அதற்கு தண்டனை இருக்கின்றது. இப்படி பல்வேறு சுன்னத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு நாகரிகமாக, நமக்கு இஸ்லாமிய வாழ்க்கை முறையாக கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு டீசென்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள், நம்ம டீசென்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற யாருடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகின்றோம்? மேற்குலகத்தினர்கள் இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய கலாச்சாரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். நபியினுடைய வாழ்க்கை மறந்துவிட்டோம், நபியின் மீது நாம் வைக்க வேண்டிய பாசத்தை மறந்துவிட்டோம். இவைகளெல்லாம் தாண்டி இந்த உலகம் எதை டீசென்ட்டாக நினைக்கின்றதோ
இருக்கின்றதோ அதை நாம் டீசன்ட் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மது அருந்தலைனா சில சபைகளிலே சில நிகழ்வுகளிலே ஒருவர் மது அருந்தலைனா அவர் மனிதர்கள் இன்றைக்கு கேவலமாக பார்க்கின்றார். ஒருவர் சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னா அவரை பிற்போக்குவாதியாக அவரை ஒரு கேவலமாக பார்க்கின்ற ஒரு கலாச்சார சீர்கேடு நம் இடத்தில் வந்து இருக்கின்றது. இன்றைக்கு எதுவெல்லாம் சுண்ணத்துக்கு மாற்றமோ, மார்க்கம் சொன்னதற்கு மாற்றமோ அதையெல்லாம் டீசென்டாக இன்றைக்கு மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் செய்யாமல் வாழ்வதை ஒரு கூட்டம் இன்றைக்கு அங்கீகரித்து அவர்களை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றது. லிவிங் டுகெதர் என்ற பெயரிலே திருமணம் செய்யாமலும் ஆணும் பெண்ணும் வாழலாம் என்பதை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமூகத்திலே மனிதர்கள் அவர்களை தூக்கி பிடிக்கின்றார்கள். அதிலே சில முஸ்லிம் பெயர் தாண்டி குடும்பங்களும் இடம்பெறுகின்றது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். எனவே அன்பானவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை நாம் செய்கின்றோமா? ஒரு செயலை செய்கின்ற பொழுது நபிக்கு இது பிடிக்குமா? நபி இப்படி செய்தார்களா? அல்லாஹ் இதை ஏவி இருக்கின்றானா? அல்லது நபிக்கு இது மாற்றமா என்று பார்த்து செய்கின்ற காலம் வர வேண்டும். அப்படி நம்முடைய ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் பின்பற்றி அல்லாஹ்வினுடைய இறை பொருத்தத்தையும் அல்லாஹ்வினுடைய மஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னிப்பையும் பெறுகின்ற நட்பூட்டத்திலே நம்மையும் நம்மை சார்ந்த அனைத்து மக்களையும் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி